அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் பிரகாஷ். நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு இலவசமாக இணையவழி பயிற்சிகளும் அதை ரெக்கார்ட் வீடியோவாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த வாரம் ஆர்ஆர்பி குரூப் டி என அழைக்கப்படக்கூடிய 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் கொண்ட ஒரு தேர்வு 32,000 வேக்கன்ஸ் கொண்ட ஒரு தேர்வை மத்திய அரசு வெளியிட்டது. சரிங்களா, ஆர்ஆர்பி வெளியிட்டாங்க. அந்த தேர்வில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெளிவாக போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, அந்த தேர்வுக்கு எந்த பாடப்பகுதிகளை படிப்பது, எந்த பாடப்பகுதிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது, சரிங்களா, சிலபஸை டீகோட் பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்ல போனால் சிலபஸை டீகோட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இதுக்கான மொத்த மார்க் எவ்வளோ, எத்தனை கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 100 கேள்விகள் 4 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. முதல் பகுதி பார்த்தீங்கன்னா பொது அறிவியல், சரிங்களா, ஜென்ரல் சயின்ஸ், அதிலிருந்து 25 கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு பின்னாடி மேக்ஸ், அதாவது கணிதத்திலிருந்து 25 கேள்விகள் கேட்குறாங்க. உளவியல், சைக்காலஜி, ரீசனிங் சொல்லக்கூடிய உளவியலிருந்து 30 கேள்விகளும், அதை தொடர்ந்து ஸ்டாட்டிக், ஜிகே, பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லக்கூடியதுலேருந்து 20 கேள்விகளும், ஆக மொத்தமாக 100 கேள்விகள் இந்த தேர்வில் கேட்கப்படுறாங்க. ஒரே தேர்வு தான், சரிங்களா, ஒரே ரிட்டன் தேர்வு தான். இதை முடித்தா உங்களுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அது முடித்தா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கு பின்னாடி மெடிக்கல் இருக்கும். அது முடிஞ்சால் உங்களுக்கு வேலை இருக்கும். அப்போது இந்த 100 கேள்விகளை எந்த பகுதிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறது, எதை படித்தா இந்த 100 கேள்வி ஈஸியாக கையாள முடியும், அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் நண்பர்கள் யாராவது ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்காங்க, ஆர்ஆர்பியில் ரயில்வேக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புங்க. இந்த சிலபஸ் டீகோட் பண்ணது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கான கணித பகுதி சொன்னோம் இல்லையா, கணிதத்திலிருந்து 25 கேள்விகள் கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த பிடிஎஃப் ஃபைலை நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம், யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய அஃபீஷியல் சிலபஸ் பார்க்குறீங்க பட்சத்தில் நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு அறிவியலிருந்து 25 கேள்விகள் கேட்கப்படுறதா சொல்லியிருப்பாங்க. அந்த 25 கேள்விகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உயிரியல், வேதியியல், இயற்பியல் மொத்தமாக சேர்த்து 25 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த உயிரியலிருந்து என்னத்தை படிக்கணும், வேதியிலிருந்து எந்த டாப்பிக்கை கவர் பண்ணணும், இயற்பியலில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம இப்போ இந்த வீடியோவில் இந்த டீகோடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸை இம்பார்ட்டன்ட் என்ன படிக்கணும், கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் என்ன படிக்கணும், பயாலஜியில் எதெல்லாம் நம்ம கவர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சப் டாபிக் என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஸ்டார்டிங் நம்ம என்ன சொன்னோம், மேக்ஸ் சொன்னோம் இல்லையா. அது கணிதத்தை பார்த்தோன்னையும் ஜென்ரலாக ஸ்டார்டிங் பண்ணுறோம், அடிப்படை கணிதத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்சிஎம். ஏன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு கிளான்ஸ்க்காக காட்டுறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் எல்சிஎம், அதுக்கப்புறம் இந்த ஆட்கள் அந்த சம்பவத்தில் இல்லையா, வேலை மற்றும் நாட்கள், அந்த கணிதம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வயது கணக்குகள் ரொம்ப முக்கியம், வயது கணக்குகள். அதுக்கப்புறம் ரயில் கணக்குகள், சராசரி, சதவீதம், தனி வட்டி, கூட்டு வட்டி, லாப நட்ட கணக்குகள், தள்ளுபடி, 2D அளவியலில், 3D அளவியலில், அதுக்கப்புறம் இயற்கணிதம். அதுக்கப்புறம் முக்கோணவியல், வடிவியல். இந்த மாதிரியான டாபிக்ஸ்லேருந்து அடிக்கடி கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ நம்ம எடுத்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்வுகளில் என்டிபிசியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி குரூப் டியாக இருக்கட்டும், அதில் கேட்கக்கூடிய பகுதிகள் இருந்தால் இந்த டாப்பிக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். அப்போது நம்ம கணிதம் சொல்லி பார்க்குற பட்சத்தில் இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. முதல்ல 20 டாபிக் இருக்குது. இந்த 20 டாப்பிக்கை மேக்ஸ், பியூர் மேக்ஸில் கவர் பண்ணுறோம். அதுக்கு பின்னாடி உளவியல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 30 கேள்விகள் கேட்குறாங்க. உளவியலில் 30 கேள்வி கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா தொடர நிற்பதல், வகைப்படுத்துதல், பிளட் ரிலேஷன், வெண்படம், அதுக்கப்புறம் பகடை, டைஸ், அதுக்கப்புறம் படங்களை எண்ணுதல், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் கேலண்டரிசம் கேட்குறாங்க, கிளாக், கடிகாரத்துலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ், தொலைவு மற்றும் திசையிலிருந்து கேள்விகள் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்லேருந்து கேள்விகள் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஒப்புமை, அறிக்கை, பகுப்பாய்வு, புதிர்கள், படங்கள் சம்மந்தப்பட்ட உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 டாபிக் இருக்கும். அந்த 30 டாப்பிக்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. அது போக இங்கே பார்த்திங்க அப்படின்னா முடிவெடுத்தல், வரைபடங்களை எண்ணுதல், வரைபடங்களை விளக்கம், அந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து இது பார்த்தீங்கன்னா நமக்கு 30 கேள்விகள் உளவியலிருந்து கேட்குறாங்க. 25 கேள்விகள் கணித பாடப்பகுதியிலிருந்து கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு கணிதத்திலிருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இங்கே நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இதிலிருந்து இந்த கணிதத்திலிருந்து கணிதம் வினாக்கள் அதிகமாக இடம்பெறுது. அதுக்கு பின்னாடி இந்த நுண்ணறிவு, பகுப்பாய்வு சொல்லக்கூடியதுலேருந்து நமக்கு என்னது
அதிகமான வினாக்கள் வெளிவருது சரிங்களா. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த கணிதம், இதுவும் அதோட மெர்ஜாகி தான் வரும் சரிங்களா. ஸோ மேலே ஒரு 10 டாபிக் பார்த்துருவோம் கணிதம், இங்கே ஒரு 20 டாபிக், மொத்தம் 30 டாபிக் படித்தோம் அப்படின்னா 25 கேள்விகள் என்ன பண்ணிடலாம், நம்ம சரியாக பதில் அளிச்சிடலாம். ஸோ அது போக மேலே ஒரு 10 டாபிக் வந்து உளவியல் பார்த்துருப்போம், இங்கே ஒரு 18 டாபிக், அப்போ 30 டாபிக் பார்த்தோம் அப்படின்னா உளவியலில் எளிமையாக விடையளித்திடலாம். அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 50 தலைப்புகளில் வந்து நம்ம கணிதத்தை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது போக ரெண்டாவது நமக்கு என்ன மேஜராக வருது, சயின்ஸ் பார்த்தோம் இல்லையா. அப்போ சயின்ஸ் பார்க்குறபோது சயின்ஸ் பார்க்குறப்போ நம்ம எது எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 சப்டாபிக் இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும் இல்லையா. இப்போ ஃபிசிக்ஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம், ஃபிசிக்ஸில் எதெல்லாம் படித்தோம்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எளிமையாக பதில் அளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அளவுகள் சரிங்களா. அளவுகள் எஸ்ஐ யூனிட் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பருப்பொருளின் பண்புகள், மூணாவது விசை, இயக்கம், ஆற்றல், வெப்பம் ஹீட் சரிங்களா. அப்புறம் வெப்பநிலை வரும், வெப்பம் மற்றும் வெப்பநிலை, அப்புறம் சவுண்டு, லைட்டு ஒளி மற்றும் ஒளி, அப்புறம் மின்னோட்டவியல், காந்தவியல், அணுக்கரு இயற்பியல், குவாண்டம் ஃபிசிக்ஸ், அப்புறம் கதிரியாக்கம். ஸோ இந்த எக்ஸ்ரே, ஒய்ரே அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான மொத்தம் பார்த்தீங்கன்னா இயற்பியலிருந்து 12 டாப்பிக்கில் என்ன பண்ணுறோம், ஸோ நம்ம இந்த குரூப் டிக்கான சிலபஸை கவர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பின்னாடி வேதியியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 15 டாபிக் இருக்குது. இதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சிலும் டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் படித்த பகுதிகள் தான். வேதியியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தனிமம் மற்றும் சேர்மம், கரைசல்கள், தனிம வரிசை அட்டவணை, இந்த பீரியடிக்கல் டேபிள் சொல்லக்கூடிய தனிம வரிசை அட்டவணை, அப்புறம் உலோகங்களும் அலோகங்களும், உலோகவியல், காரமன் உலோகங்களின் சேர்மங்கள், வேதி வினைகள், வேதி பிணைப்புகள், அமிலம், காரம், pH அளவீடு, உப்பு, அதாவது நம்ம பார்ப்போம் இல்லையா, அமிலம், காரம், உப்பு இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு ஸ்கூல் புக்லேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த டாபிக் தான் நம்ம பார்க்குற எல்லா டாப்பிக்குமே ஆல்ரெடி நம்ம படிச்சதாக தான் இருக்கும் சரிங்களா. அப்புறம் பெட்ரோலிய பொருட்கள், உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும். ஸோ இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுறோம்னா சரிங்களா நமக்கு என்ன முடிஞ்சு, இந்த வேதியியல் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சு. அப்போது இயற்பியல் இருந்து ஒரு 12 டாபிக், வேதியியல் இருந்து ஒரு 15 டாபிக் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் பயாலஜி இருக்கும் சரிங்களா. இதுக்கப்புறம் நமக்கு பயாலஜி பொறுத்த வரைக்கும் இது இந்த டாபிக் பார்ப்போம். பயாலஜியில் ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று ஜுவாலஜி, இன்னொன்று பாட்னின்னு படிப்போம் இல்லையா. இப்போ ஜுவாலஜி விலங்கியலில் பார்த்தீங்கன்னா விலங்கின வகைப்பாடு சரிங்களா. அதுக்கப்புறம் விலங்கு திசு அப்படின்னு சொல்லி பொதுவாக பார்க்குற போது இந்த உறுப்பு மண்டலம் படிச்சிருப்போம். நம்ம 8 உறுப்பு மண்டலம் இருக்கும், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், சதை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், அதுக்கப்புறம் வந்துட்டு செரிமான மண்டலம், அந்த மாதிரி ஒரு 8 மண்டலம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அது இந்த விலங்கியலில் ரொம்ப முக்கியம். ஸோ அது போக மனித உடலின் அமைப்புகள், மிகப்பெரிய சுரப்பி என்ன சுரப்பி, மிக சிறிய சுரப்பி என்னது, மனித உடம்பில் ரத்தம் பாயாத பகுதி எது, கடினமான பகுதி எது. ஸோ அந்த மாதிரியான மனித உடம்புல முக்கியமான பகுதிகளை தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஊட்டச்சத்துகள், ரத்தத்தின் வகைகள், மனித நோய்கள். ஸோ இந்த நோய் எதால் வருது, வைரஸால் வருதா, பாக்டீரியாவில் வருதா, ஸோ அப்புறமேட்டு வைட்டமின் குறைபாடால் வருதா, புரத குறைபாடால் வரக்கூடிய நோய் என்ன, குவாசியர், ஸோ அதுக்கப்புறம் மராஸ்மஸ். ஸோ அந்த மாதிரியான நோய்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு பிறகு நோய்களை தீர்க்கக்கூடிய தடுப்பு மருந்துகளை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ இதில் பார்க்குறப்ப நமக்கு ஒரு 7 டாபிக் இருக்கும். ஸோ இதில் விலங்கியலை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 டாபிக். தாவரவியலை பொறுத்த வரைக்கும் தாவர வகைப்பாடு, 5 உலக வகைப்பாடு என்ன, 7 உலக வகைப்பாடு யார் சொன்னது, ஸோ அந்த மாதிரி இருக்கும். செடி உருவாக்கியல் அப்படிங்கிற பார்க்குறப்போ அந்த மொட்டு, மலர், அரும்பு அதை பற்றியான கேள்விகள் இருக்கும். ஸோ அது போக தாவர திசு, ஒளிச்சேர்க்கை, தாவர ஹார்மோன், ஒரு 5 வகை ஹார்மோன் இருக்கும் இல்லையா, அப்சிசிக், சைட்டோகலின், ஜிப்ரலின், மெத்லின் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இப்போ அந்த ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோன் எதுக்கெல்லாம் உதவுது. இப்போ சைட்டோகலின் பார்த்தீங்கன்னா தேங்காய் உள்ள தண்ணி இருக்கும் இல்லையா, அதை பற்றி இருக்கும். அப்சிசிக் பழத்தை பழுக்க வைக்கிற மாதிரி இருக்கும். மெத்லின் வந்து பழத்தை வந்து அந்த காம்புலேருந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதை பற்றி தாவர ஹார்மோனை பற்றி வினாக்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் தாவர நோய்கள், நெல்லுக்கு என்ன நோய் ஏற்படுது, ஸோ அது போக இந்த மாமரத்தில் அந்த கருப்பு கருப்பு புள்ளி வரதுக்கு என்ன நோய் ஏற்படுது. ஸோ அந்த மாதிரியான தாவர நோய்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்புறம் சூழலியல், நைட்ரஜன் ஜுலசி, அதுக்கப்புறம் வந்து மாசுபாடு. இப்போ தாவரியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு 9 டாபிக், விலங்கியல் பொறுத்த வரைக்கும் 7 டாபிக், இது அப்புறம் 16 டாபிக், அங்கே ஒரு 35 டாபிக். அப்போது நம்ம இங்கே ஆர்ஆர்பி குரூப் டியில் 25 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லணும் அப்படின்னா நம்ம இதில் என்ன பண்ணோம், சயின்ஸில் குறைஞ்சபட்சம் 50 டாபிக் படிக்கணும். இந்த 50 டாப்பிக்கில் ஜென்ரலாக பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதுமானது. இயல்பாகவே என்ன பண்ணிடலாம், ஸோ நம்ம இந்த சயின்ஸில் 25 கேள்விகளை என்ன பண்ணிடலாம், சரியாக போட்டலாம். ஸோ இதுக்கு பிறகு சரிங்களா, இப்போது 20 கேள்விகளுக்கு வரோம். இந்த 20 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு இருக்கும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக எதுவும் இருக்காது. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தோம் இல்லையா, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் படிக்கும் இல்லையா, சேம் அதே டாபிக் தான். இந்திய வரலாறு எப்படி பிடிக்கலாம், 3ஆக பிரிக்கலாமா, பண்டைய வரலாறு அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம், 2வது வரலாறு பார்த்தீங்கன்னா இடைக்காலம்,
மூன்றாவது வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா நவீன காலம். சரிங்களா, இதை கரெக்டாக படிச்சிங்கன்னா முடிஞ்சு. அப்போ இந்த பண்டைய வரலாறு என்னென்ன பார்ப்போம்? ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வரலாறு ஆதாரங்கள் ரொம்ப முக்கியம், சிந்து சமவெளி நாகரிகம் முக்கியம், வேத காலம், மகாஜன பதங்கள். மகாஜன பதங்களா யாரு? அந்த 4 வம்சம் இருக்கு இல்லையா, ஹரியாங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சமய இயக்கங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அதுபோக இந்த மௌரிய காலம், மௌரியர்களுக்கு பின்னான காலம், கண்வர்கள், சுங்கர்கள், புஷ்யமித சுங்கர், வர்த்தக அரசர்கள் பார்ப்போம் இல்லையா, ஸோ அவங்க. அப்புறம் சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா சேரர், சோழ, பாண்டியர், பல்லவர்கள், சாளுக்கியர்கள், மேலை சாளுக்கிய, கீழே சாளுக்கிய, கல்யாண சாளுக்கியர்கள். ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இது போக குப்தர் காலம், குப்தரில் ஸ்ரீகுப்தர் ஆரம்பித்து விஷ்ணுகுப்தர் வரைக்கும் இடையில இருக்கிற எல்லா குப்தர்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி குப்தருக்கு பின்னான காலத்தில் யார் வரா? அந்த வர்த்தன அரசு, கனிஷ்கர் வராரு இல்லையா, ஹர்ஷர் வராரு இல்லையா, ஸோ அவங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த டாபிக் படிச்சுன்னா நமக்கு என்ன முடிஞ்சு? பண்டைய இந்தியா வரலாறு முடிஞ்சு. இடைக்காலம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். யாரெல்லாம் பார்க்கணும்? டெல்லி சுல்தான்களை பார்க்கணும். ஸோ டெல்லி சுல்தான்லேருந்து பிரிஞ்சு போன விஜயநகர பேரரசை பார்க்கணும். டெல்லி சுல்தான்லேருந்து பிரிஞ்சு போன பாமனி சுல்தான்களை பார்க்கணும். டெல்லி சுல்தான் ஆட்சியை முடிவு கொண்டு வந்து முகலாயர்ஸை பார்க்கணும். முகலாயர்களோட சண்டை போட்ட விஜயநகர பேரரசை பார்க்கணும். சரி, முகலாயர்களோட சண்டை போட்ட மராத்திய பேரரசை பார்க்கணும். ஸோ அப்போ இந்த ஒரு 5 டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன முடிஞ்சு? இடைக்கால அரசு முடிஞ்சு. ஸோ அந்த 5 டாபிக்ல தான் அந்த பக்தி இயக்கம் வரும். ராம்தாஸ், ஏக்நாத் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அவங்களாம் வரும். ஸோ அப்புறம் அதுக்கு பின்னாடி நவீன காலம் பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய வருகையில் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு போர்ச்சுகல் வருவாங்க, அதுக்கு பின்னாடி டச்சுக்காரர்கள் வருவாங்க, 3வது பிரிட்டிஷ்காரங்க வராங்க, 4வது டேனிஷ் வராங்க, டென்மார்க் அவங்க வருவாங்க, 5வது பிரெஞ்சுக்காரங்க வராங்க. ஸோ இவங்க வந்த பின்னாடி முக்கியமான போர்களை பற்றி பார்க்கணும். சரிங்களா, அதுக்கு பின்னாடி நில வருவாய் திட்டம், நிலையான நிலவாய் திட்டம், மகள்வாரி திட்டம், ரைத்துவாரி திட்டம் பார்க்கணும். ஸோ இந்த திட்டங்களை எதுக்கு போட்டாங்க? சில போர்கள் வருது, கிளர்ச்சிகள் வருது, கோல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிளர்ச்சி, தக்கான புரட்சி, ஸோ இண்டிகா கிளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு 9 வகையான கிளர்ச்சி இருக்கும். இந்த மாப்பிளா கிளர்ச்சி இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்த பின்னாடி 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், பிரம்ம சமாஜம்னா யார் கொண்டு வந்தா, பிரார்த்தனை சமாஜம் யார் கொண்டு வந்தா, ராமகிருஷ்ண மிஷன் யார் கொண்டு வந்தா, அது கொண்டு வந்ததுக்கான முக்கியமான நபராக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இயக்கங்களை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க அப்படின்னா இந்த நவீன கால இந்தியா முடிஞ்சுது. ஸோ அப்புறம் எப்பவும் போலயே ஜாகிரபி, நம்ம இந்தியன் ஜாகிரபி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். இந்தியன் ஜாகிரபி தெரிஞ்சுக்கிற முன்னாடி எல்லாமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். சரிங்களா, இந்தியன் ஜாகிரபி தெரிஞ்சுக்கணும். பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு தெரிஞ்ச வரைக்கும் பிரதமரோட லிஸ்ட்டு தெரியணும், குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டு தெரியணும், அரசியல் நிர்ணய சபையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் இருக்கிற முக்கியமான குழுக்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது பக்கம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கான வரைவு குழுவை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதில் இருக்கிற இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், அப்போ எத்தனை பகுதி இருந்துச்சு, தற்போது எவ்வளோ பகுதிகள் இருக்குது, அப்போ எவ்வளோ அட்டவணை இருந்துச்சு, தற்போது எவ்வளோ அட்டவணை இருக்குது, அது ஆரம்பத்தில் எவ்வளோ சரத்துகள் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சரத்துகள் இருக்குது, முக்கியமான சட்டத்திருத்தங்கள் என்னென்ன சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்திய அரசியலமைப்பு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மத்திய அரசு, மாநில அரசு, நியமனங்கள், பதவி பிரமாணங்கள், தேர்வு குழு, தேர்வு முறை, ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்? பாலிட்டியில் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது போக எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கேள்விகள் இது இடம்பெறுது. ஸோ இந்திய பொருளாதாரத்தை சிறப்பியல்புகள், விவசாயம் சார்ந்தவை, தேசிய வருமானம், தள வருமானம், தொழில்துறை செயல்திறன்கள், வர்த்தகம், வணிகம், ஸோ அதுக்கப்புறம் வந்து வரி, அதை பற்றியான தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த PDF கொடுக்குறேன், சரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 19 வகையான எக்கனாமிக்கை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம்? நோட்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா, ஸோ இது போக இந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லக்கூடிய இந்த முக்கியமான டாபிக், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா SSC GDயில் பார்த்துருப்பீங்க. இந்த முக்கியமான டாபிக் SSC GDயில் பார்த்துருப்பீங்க. அதை தான் என்ன பண்ண போகிறோம்? ஸோ இங்கேயும் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டான்ஸ், அது கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸ், நடனங்கள் தெரிஞ்சுக்கணும், விளையாட்டுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், முக்கிய தினங்கள், தேசிய ஆய்வு நிலங்கள், சர்வதேச அமைப்புகள், அதாவது ஷாங்காய் மாநாடு எங்கே நடைபெற்றது, பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடைபெற்றது, அதில் இணைந்த புதிய நாடு என்ன, G20 மாநாடு தலைமையேற்றது யார், ஐநா சபை எங்கே உள்ளது, அதோட தலைமையிடம் எங்கே உள்ளது, அந்த மாதிரியான சர்வதேச அமைப்புகள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்புறம் நாடு, தலைநகரம், நாணயங்கள். ஸோ இது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வங்கதேச தலைநகரம் பேர் டாக்கா, ஆனால் அவங்களுடைய ரூபாய் பேரும் டாக்கா தான். ஸோ அந்த மாதிரி சிறப்புகள். இப்போ ஐரோப்பா போயிட்டால் யூரோ, இங்கே இந்தியா வந்தீங்கன்னா ரூபாய். சரிங்களா, இதே லண்டன் போயிட்டா டாலர், ஸோ இங்கே அமெரிக்கா போயிட்டாலும் டாலர் தான். ஸோ அந்த மாதிரியான கேள்விகளை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்திய நகரின் சிறப்பியல்புகள் சொல்லப்போனால் பிங்க் சிட்டி எது, ஜெய்ப்பூர். மருத்துவ நகரம் என்று அழைக்கப்பட்ட நகரம் எது, சென்னை. வங்கிகளின் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது சென்னை. ஸோ அப்போ ஒவ்வொரு சிட்டிக்கும் உள்ள இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ண வரோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பின்னாடி பிரபலமான தலைவர்கள், அவங்களோட சிறப்பு, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் பேர் என்ன, முதல் துணை குடியரசுத் தலைவர் பேர் என்ன, முதல் பிரதம மந்திரியோட பெயர் என்ன, ஸோ அந்த மாதிரியான அரசு அவங்களுடைய சிறப்பு பெயர்களை என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரோட பட்டியல்கள், பிரதமர்களோட பட்டியல்கள்,
அப்புறம் மியூசிக்ஸ், ஃபோக் டான்ஸு, பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியே இசைக்கருவிகள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். விருதுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நேற்று அறிவிச்சாங்க இல்லையா? பத்மஸ்ரீ விருது யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க? பத்மபூஷன் யார் கொடுத்தாங்க? முதல்ல பாரத ரத்னா யார் வாங்கினா? கடைசியாக பாரத ரத்னா யார் வாங்கினா? கடைசி பாரத ரத்னா யார் கொடுக்கப்பட்டது? ஸோ அந்த மாதிரியான விருதுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது இன்டர்நேஷனல் விருதுகளும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சர்வதேச அளவில் கொடுக்கப்பட்ட முக்கியமான விருதுகளை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மாநிலங்களோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற தலங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் உள்நாட்டு பாதுகாப்பு, இந்தியாவில் முக்கியமானவை ஆண் பெண் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிகப்பெரியவை இந்தியாவில் எது? மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி எது? குஞ்சுக்கல் நீர்வீழ்ச்சி. ஸோ இப்போ மிகச்சிறிய பாலைவனம் எது? தார் பாலைவனம். இந்தியா ஒரே ஒரு பாலைவனம் தான் இருக்கா? உலகத்தில் 17வது பெரிய பாலைவனம். அப்போ மிகப்பெரிய பாலைவனம் எது? உலகத்தில் சகாரா பாலைவனம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேசிய சின்னங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். தேசிய விலங்குகள், அப்புறமேட்டு இந்தியாவோட தேசிய நிறுவனங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ நிறைய டாபிக்ஸ் இருக்கும். இதெல்லாம் அது ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்களா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் விருதுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஞானபீட விருது யார் வாங்கினா? தாதே பால்கே விருது யார் வாங்கினா? நோபல் பரிசு யார் கொடுத்தா? எப்போ கொடுத்தாங்க? கடைசி இந்தியாவுக்கு யாரு கொடுத்தாங்க? ஆஸ்கர் விருது கடைசியாக வாங்கின படம் எது? கிராமிய விருதுகள், புக்கர் பரிசு, ராவன் மகசேசே விருது எதுக்காக கொடுக்கப்பட்டது? புலிட்சர் விருது எதுக்காக கொடுக்கப்பட்டது? காந்தி அமைதி விருது யாருக்காக கொடுத்தாங்க? ஸோ அந்த மாதிரியான பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் முக்கிய குழுக்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் முக்கிய குழுன்னு சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு யார் தலைமை குழு அமைக்கப்பட்டது? ஸோ ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில். ஸோ அந்த மாதிரியான தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் காமன் விளையாட்டு, தேசிய விளையாட்டு போட்டிகள், கிரிக்கெட்டு, கால்பந்து, ஹாக்கி. ஸோ இப்போ உலகக்கோப்பை, இந்தியா உலகக்கோப்பை யார் வாங்கினா? இப்போ கடைசியாக வந்து செஸ்ஸில் வேர்ல்டு சாம்பியன் யார்? ஸோ அவங்க இப்போ இந்தியா லெவலில் எத்தனை பொசிஷனில் இருக்காங்க? ஸோ அதுக்கு முன்னாடி செஸ் சாம்பியன் யார்? இந்தியாவில் எத்தனை கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க? முதல் கிராண்ட் மாஸ்டர் பேர் என்ன? ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி கீழே பார்த்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள், புகழ்பெற்ற சர்வதேச வீரர்கள். அது சொல்ல போனோம்னா உசேன் போல்ட் எவ்வளோ மணி நேரத்தில் 100 மீட்டரை கடந்தார்? 9 நிமிஷம் 58 செகண்டில் கடந்துருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிறப்புகளை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நம்ம இந்த பிடிஎஃப்ல பார்க்குறப்போ தெளிவாக பார்த்துருப்போம். ஃபிசிக்ஸ் என்ன படிக்கணும், கெமிஸ்ட்ரி என்ன படிக்கணும், பயாலஜியில் என்ன படிக்கணும். இது மூணையும் நீங்கள் தெரிஞ்சுக்கினா சயின்ஸில் 25 கேள்விகளை போட்டுடலாம். உளவியலையும் கணிதத்திலையும் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா 55 கொஸ்டின்ஸ் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இது போக ஸ்டாட்டிக் ஜிகேல 25 கேள்விகள். ஸோ இப்போ இது சரியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸை டீகோட் பண்ணியிருக்கோம். இந்த டாப்பிக்கே அடுத்து வர 120 நாள் இருக்கும். எக்ஸாமுக்கு குறைஞ்சபட்சம் 120 நாள் இருக்குது. அப்போது கரெக்டாக இந்த பகுதிகளை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 120 நாளில் 120 டாபிக் முடிச்சிடலாம். சரிங்களா? ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தினமும் 2 மணி நேரம் கணக்கு பாருங்கள். சரிங்களா? கணித பகுதிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. தினமும் 2 மணி நேரம். ஸோ அது போக உளவியல் பகுதியிலும் கணித பகுதிகளுக்கும் 2 மணி நேரம் கொடுங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா? ஜிகே, அதுக்கு தினமும் 1 மணி நேரம் கொடுங்க. வேலைக்கு போகிறவங்க ஃபுல் டைமாக படிக்கிறவங்க 5லேருந்து 6 மணி நேரம் படிங்க. பார்ட் டைமாக படிக்கிறவங்க காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு கணிதம் பாருங்கள். ஈவினிங் 1 ஹவர் என்ன பண்ணுங்கள், ஸ்டாட்டிக் ஜிகே பாருங்கள். இப்படி பார்க்குறப்போ நம்மளால் 120 நாளில் எளிமையாக இந்த தேர்வு என்ன பண்ண முடியும், வெற்றி அடைஞ்ச முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கான அந்த கணித பகுதிக்கான நான் உங்களுக்கு பிடிஎஃப் கீழே கொடுக்க சொல்லியா? ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலை கீழே காட்டுறேன். ஸோ அது அடுத்தடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்க்குறப்ப மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸு, எண் தொடரை நிரப்புதல், இது உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே இதில் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் இருக்கும். சரிங்களா? கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸு. ஸோ அதுக்கான விடைகளும் பின்னாடி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதங்கள் இருக்குது, எவ்வளோ முக்கோணங்கள் இருக்குது, ஸோ அந்த மாதிரியான பகுதிகள் இருக்கும். இது ஆர்ஆர்பி குரூப் டியில் அதிகப்படியான படங்கள் சார்ந்த கேள்விகள் கேட்கப்படும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த மாதிரியான விடைகளை நீங்கள் அதிகமாக பயிற்சி பண்ணிங்கன்னா, வினாக்களை பயிற்சி பண்ணிங்கன்னா எளிமையாக வெற்றி பெறலாம். சரிங்களா? ஸோ இது கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வென் டயக்ராம், வென் படம் சொல்லக்கூடிய அதுலேருந்து அதிக கேள்விகள் கேட்கலாம். ஸோ இந்த வென் டயக்ராம், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எண் மற்றும் எழுத்து குறிப்பிடுதல், கோடிங் டீகோடிங் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த பயிற்சி. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ், இந்த ஃபிகர் ஆஃப் மிஸ்ஸிங் நம்பர் சொல்லுவாங்க இல்லையா? இது நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி பார்க்கக்கூடிய பகுதி தான் உளவியலில் வரும். அப்போ இந்த உளவியலுக்கு தேவையான எல்லா வினாக்களுமே நம்ம என்ன பண்ணலாம், பயிற்சி வினாக்களாக கொடுத்துருவோம். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி வினாக்கள். இதுக்கான விடைகள் பின்னாடி பக்கம் கொடுத்துருக்கேன், கடைசியாக விடைகள் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த பயிற்சி வினாக்களை ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் இல்லைனா 2 நாளைக்கு ஒரு டாபிக்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் இப்போ பார்க்குறப்போ 30 டாபிக் இருக்கும். நம்ம இதில் கரெக்டாக பார்க்குறப்போ 30 டாபிக் கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த 30 டாப்பிக்கை கரெக்டாக நீங்கள் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா, ஸோ எளிமையாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், இங்கே இருக்க இந்த குரூப் டியை கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டாபிக் இருக்குது, 36 டாபிக் கொடுத்துருக்கு. சரிங்களா? 36 டாபிக். கரெக்டாக இந்த 36 டாப்பிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ணிடலாம், எளிமையாக குரூப் டியில் வெற்றி பெறலாம். சரி, இது போக சரிங்களா, இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்
ஸோ மொத்த கொஸ்டினும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கடைசியாக நடைபெற்ற ஆர்ஆர்பி குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டினுக்கு அவங்களே விடை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுத்த டாபிக் வச்சு ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் என்ன பண்ணணும், கற்றுக்கணும். கற்றுக்கிட்ட பின்னாடி இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 பக்கம் இருக்கும். சரிங்களா? இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 512 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கரெக்டாக இங்கே நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒளியல் கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம், எளிமையாக இந்த ஆர்ஆர்பி குரூப் டியை வெற்றி பெற்றலாம். ஸோ இந்த ஃபைலு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும் இல்லையா, இந்த ஃபைலும் ஸோ நம்மளுடைய சிலபஸ் டீகோடிங் ஃபைல். ஸோ அதுலேயே வந்து மேக்ஸோட ஃபைலும் கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் கரெக்டாக பயிற்சி பண்ணுறீங்க, கரெக்டாக நீங்கள் இதை பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 120 நாளில், அடுத்து வரக்கூடிய 120 டேஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும், எளிமையாக ஆர்ஆர்பியை வெற்றி பெற்ற முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்குது, ஸோ இந்த தேர்வை பற்றி இன்னும் கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது, இல்லை எனக்கு என்ன படிக்கணும்னு தெரில, இதுக்கான ப்ராக்டிஸ் நோட்ஸ் ஜிகேக்கும் சரி இல்லை கணிதத்துக்கும் சரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சோர்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் சேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான பயிற்சி புத்தகங்களை கொடுக்குறோம். நம்மளுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா விருதை பட்டாளம் தமிழ் பிளஸ் ஃபவுண்டேஷன். ஸோ நோக்கம் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் ₹1 கூட அமௌண்ட் வாங்காமல் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ இதுபடி தினமும் காலையிலையும் சாயங்காலம் காலைல 4 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும். சரிங்களா? காலைல 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அதிகாலை 7 மணிக்கு. சரிங்களா? அந்த ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் கூகுள் மீட் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஈவினிங் 7 மணிக்கு நைட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 10 மணி வரைக்கும் ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ யாருக்காவது கிளாஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களை வந்து லிங்க் கொடுப்பாங்க, கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க. இந்த ஆர்ஆர்பி குரூப் டி பொறுத்த வரைக்கும் பயிற்சி புத்தகங்கள் வழங்கப்படும். ஸோ உங்களை கைட் பண்ணப்படும். நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க போதும், சரியாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த தேர்வை வெற்றி பெற முடியும். சரிங்களா? மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் ஸோ நம்மளுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். தேங்க்யூ.